பல்லாவரத்தில் அம்பாள் நகர் அப்படிங்கிற இடத்துல ஒரு பார்க் இருக்கு, பெரிய பார்க். அந்த இடத்துல வந்து ஒரு 25 வயது மதிக்க நபர் காயங்களோட கிடந்திருக்காரு. அவர் காயங்களோட இருக்கிறது பார்த்து முணங்கிட்டு கத்திட்டு இருந்திருக்காரு. அப்போ அந்த பக்கமா வந்தவங்க என்னன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. போய் பார்த்தா இவர் முகத்துல கை கால் எல்லாம் வெட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவரோட ஆண் உறுப்புலையும் அதையும் அறுத்திருக்காங்க. ஏற்கனவே கல்யாணமாகி டைவர்ஸ் ஆன ரீனா அப்படின்னு ஒரு 19 வயசு பெண். அந்த பெண்ணுக்கும் இவருக்கும் பழக்கமாகுது. பழக்கமானவனா 2 பேரும் வந்து கணவன் மனைவியா அம்பாள் நகர்ல ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்காங்க. அந்த ரீனாவோட ஃப்ரெண்டு ரஜிதா அப்படின்னு இன்னொரு பெண். ரீனா வந்து செல்வகுமாருக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க ரஜிதாவை. அப்போ வந்து ஃப்ரெண்டு கூட தானே பேசுறான்னு சொல்லி அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. அண்ணன் தம்பி தங்கச்சி மாதிரி பேசிக்கிறாங்க. 2 பேரும் பேசி அதை மாதிரி பழகுறாங்க. ஆனால் ரீனா அதை கண்டுக்கலை. ஆனால் நாளாக என்ன ஆகுது, செல்வகுமாருக்கும் ரஜிதாவுக்கும் நட்பு நெருக்கமாகி காதலா மாறுது. காதலா மாறி 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இந்த ரஜிதாவுக்கு கணவன் இருக்காரு. கணவன் இருக்கிற சமயத்திலேயே பழைய ஆண் நண்பர்கள் நிறைய பேர் பழக்கம். அவங்க கிட்ட போன்ல பேசுறது, அவங்க கூட அவுட்டிங் போறது, அவங்க கூட சுத்துறது, அவங்க கூட லாட்ஜில் போய் தங்குறது, இந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் நடக்குது. செல்வகுமார் இந்த பெண்ணை அந்த வீட்டிலேயே விட்டுட்டு இந்த வீட்டை விட்டு அவர் வெளியே போயிடுறாரு. செல்வகுமார் வாழ்ந்தாங்களா அந்த வீட்டுக்கு எதிர்த்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நண்பர் வந்து இவரை சந்திக்கிறார். நீயும் அவளும் வாழ்ந்த அந்த வீட்டில் அவ வந்து அலெக்ஸ்னு ஒருத்தனை கூட்டு வந்து அவங்க கூட கொடுத்து நடத்துறா. அதே மாதிரி அந்த ரீனா இல்ல பழைய காதலி டைவர்ஸ் ஆனவ, அவளும் இந்த வீட்டுக்கு வந்துட்டா. இது போக அந்த அலெக்ஸ் கூட 17 வயசு ஒரு சிறுவன் ஒருத்தன் வந்திருக்கான். ஆக இந்த 4 பேரும் அந்த வீட்டுல குடியும் கொடுத்துறமா இருக்காங்க. ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா இருக்கு. இது மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்றான். அப்போ இவனுக்கு கோவம் வந்துருக்கு. போன் பண்ணப்போ அவ எடுக்கல. அந்த 17 வயசு பையன் எடுக்கிறான். சொல்றான், நீ யாரா கேட்கறது, உனக்கு எப்படி பண்றான், உன்னை அப்படி பண்ண சொல்ல, உன்னை வெட்டி திருவன்னு சொல்லி ரஜிதாவையும் மிரட்டுறான், இந்த பையனையும் மிரட்டுறான். மிரட்டின பாரு இப்போ உன்னை என்ன பண்ற பாரு, துண்டு துண்டா அப்படிங்கிறான். அவன் இந்த பையனை சொல்லலாம், உனக்கு தைரியம் இருந்தா வாடா நீ. அங்கே போன உடனே அவங்கள பார்த்தோன்னே இவன் திட்ட ஆரம்பிக்கிறான். அவங்களுக்கு கோவம் வருது. அது என்ன பண்றாங்க, அலெக்ஸ் அந்த பையன் 2 பேரும் வந்து அவனை மாறி மாறி வெட்டி கை காலில். இந்த ரஜிதா என்ன பண்றா, கத்தியை வாங்கி அவன் மூஞ்சில வெட்டி முகத்துல வெட்டி அவனோட ஆணுறுப்பையும் அறுத்துறான். அறுத்துட்டு அவன் துடிக்கிறத 4 பேரும் நின்று வேடிக்கை பார்த்து ரசிக்கிறாங்க. இதுல வந்து செல்வகுமாரோட கேரக்டர் சரியில்லை, ரீனா கேரக்டர் சரியில்லை, ரஜிதாவோட கேரக்டர் சரியில்லை. 17 வயசு பையன் பாருங்க நாடு எப்படி போயிட்டு இருக்குன்னு. இப்போ நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த இல்லீகல் அப்ப இந்த கள்ளக்காதல்னால நடக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா போதை. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். பொங்கல் அன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்னை பல்லாவரத்துல ஒரு கொடூரமா ஒரு இருக்காங்க சார் பார்க்கில் வச்சு. இந்த யார் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்கன்றதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். அதாவது சென்னை புறநகர், அதாவது தாம்பரம் கமிஷனரேட், புதுசாக உருவாக்கப்பட்ட தாம்பரம் கமிஷனரேட் லிமிட்டில் வரக்கூடியது பல்லாவரம் புறம்பேட் அந்த பகுதி. அந்த பகுதியில் அம்பாள் நகர், பல்லாவரத்தில் அம்பாள் நகர் அப்படிங்கிற இடத்துல ஒரு பார்க் இருக்குது, பெரிய பார்க். அந்த பார்க்கில் வந்து 15/1/2026 அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு இரவில் கிட்டத்தட்ட ஒரு 9-9:30 மணிக்கு அந்த சமயத்தில் அந்த சம்பவம் நடந்திருக்கு. பொதுவாக அந்த அம்பாள் நகர் பார்க்கில் வந்து வாக்கிங் போகிறவங்கலாம் ஈவினிங்லேயே வாக்கிங் போயிட்டு போயிடுவாங்க. அது அன்னைக்கு லீவு நாள்னால மேக்சிமம் யாருமே ஆள் நடமாட்டம் அதிகமாக இருக்காது இந்த இடத்துல. அந்த இடத்துல வந்து ஒரு 25 வயது மதிக்க நபர் காயங்களோட கிடந்திருக்காரு. அவர் காயங்களோட இருக்கிறது பார்த்து முணங்கிட்டு கத்திட்டு இருந்திருக்காரு. அப்போ அந்த பக்கமாக வந்தவங்க என்னன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. போய் பார்த்தா இவர் முகத்தில் கை கால் எல்லாம் வெட்டு காயம். அது மட்டும் இல்லை, அவரோட ஆண் உறுப்புலையும் அதையும் அறுத்திருக்காங்க. ரத்தத்தில் முனைகிட்டு இருக்காரு, உயிர் போகிற நிலைமையில் இருக்குது. உடனே அவங்க பல்லாவரம் காவல் நிலையத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. காவல்துறை வர்றாங்க. வந்து அவரை உடனடியாக மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறாங்க, குரோம்பேட் ஜிஹெச்சுக்கு. அங்கேருந்து மேல் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு அவர் அனுப்பப்படுறாரு. அதுக்கப்புறம் அது யார் என்னங்கிறத வந்து காவல்துறை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு இடையில் இந்த நபர், அதாவது ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு வந்த நபர் வந்து இறந்து போயிடுறாரு. இப்போ காவல்துறைக்கு யார் இறந்தவர், யார் அவரை கொண்டாங்க, எதுக்காக கொண்டாங்க, எப்படி கொண்டாங்க, என்ன இதுக்கு பின்புலம் எதுவுமே தெரியல. இதை வந்து அங்கே அக்கம் பக்கத்தில் விசாரிக்கிறாங்க. அப்போ வந்து இந்த இறந்து போன நபரோட நண்பர் வந்து தற்செயலாக அங்கே வர்றாரு. அப்போ அவரை கேட்குறாங்க, என்ன விஷயம் எதுன்னு கேட்குறப்போ அவர் சொல்கிறாரு, யார் காயம் போட்ட என்னங்கிறது ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அது இருந்தாலும் அந்த இடத்துக்கு வந்ததுனால அவரை கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, இவர் வந்து செல்வகுமார், இறந்து போனவர் பேர் செல்வகுமார், அவர் என்னோட நண்பர். அவருக்கு வந்து சொந்த ஊர் திருவண்ணாமலை, அவருக்கு வயசு 25. அவர் அங்கிருந்து இங்க வந்து கொத்தனார் வேலை செஞ்சு பொழைச்சிக்கிட்டு இருக்காரு. அவர் திரிசூலத்துல ரூம் எடுத்து தங்கி இருந்தாரு. அவர் இந்த கொத்தனார் வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறப்போ ஏற்கனவே கல்யாணமாகி டைவர்ஸ் ஆன ரீனா அப்படின்னு ஒரு 19 வயசு பெண். அந்த பெண்ணுக்கும் இவருக்கும்
பழக்கமானவனா 2 பேரும் வந்து கணவன் மனைவியா அம்பாள் நகர்ல ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்காங்க. ஆல்ரெடி கல்யாணம் ஆன பெண் கூட இவருக்கு ஆமா, தொடர்பு இருக்கு. கல்யாணமான பொண்ணு, டைவர்ஸ் ஆன பொண்ணு கூட கான்டாக்டிவ் இருக்கு. 2 பேரும் கணவன் மனைவியா வாழ்றாங்க. இந்த சமயத்துல அந்த ரீனாவோட ஃப்ரெண்டு ரஜிதா அப்படின்னு இன்னொரு பெண், அந்த பெண்ணுக்கு ஒரு 22 வயசு அவ்வளவுதான் இருக்கும். அந்த பெண் வந்து ரீனா வீட்டுக்கு வராங்க. ரீனாவுக்கு அவங்க 2 பேரும் ஃப்ரெண்டு. ரீனா வந்து செல்வகுமாருக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க ரஜிதாவை. அப்போ வந்து ஃப்ரெண்டு கூட தானே பேசுறான்னு சொல்லி அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. அண்ணன் தம்பி தங்கச்சி மாதிரி பேசிக்கிறாங்க. 2 பேரும் பேசி அதை மாதிரி பழகுறாங்க. ஆனால் ரீனா அதை கண்டுக்கல. ஆனால் நாளாக என்ன ஆகுது, செல்வகுமாருக்கும் ரஜிதாவுக்கும் நட்பு நெருக்கமாகி காதலா மாறி 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி தனியா வீடு எடுத்து அதே அம்பாள் நகர்ல இன்னொரு இடத்துல வீடு எடுத்து கணவன் மனைவியா வாழ்றாங்க. 2 மாசமா கல்யாணம் ஆகி வாழ்ந்துட்டு இருக்காங்க. கல்யாணம் பண்ணி கணவன் மனைவியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல இந்த ரஜிதாவுக்கு கணவன் இருக்காரு. கணவன் இருக்கிற சமயத்திலேயே பழைய ஆண் நண்பர்கள் நிறைய பேர் பழக்கம். அவங்க கிட்ட போன்ல பேசுறது, அவங்க கூட அவுட்டிங் போறது, அவங்க கூட சுத்துறது, அவங்க கூட லாட்ஜில் போய் தங்குறது, இந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் நடக்குது. இதை கண்டிக்கிறார் செல்வகுமார். கண்டிச்சு அவங்க கேட்குற மாதிரி தெரியல. இவங்க 2 பேரும் 2 மாசம் கணவன் மனைவியை வாழ்ந்தப்போ நிறைய ரீல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஆஹா, என்னோட காதல் மனைவி நீதான் அப்படிங்கலாம் பாட்டு போட்டு 2 பேரும் டான்ஸ் ஆடி அந்த மாதிரிலாம் ரீல்ஸ் போட்டு நிறைய ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரீல்ஸ்லாம் ரொம்ப வைரலாக போயிட்டு, ஆமாம், வைரலாக போயிட்டு இருக்கு. இப்போ அந்த சமயத்தில் இப்போ இவங்க 2 பேருக்கும் பிடிக்கல. இந்த பெண்ணோட நடவடிக்கை பிடிக்காம செல்வகுமார் இந்த பெண்ணை அந்த வீட்டிலேயே விட்டுட்டு இந்த வீட்டை விட்டு அவர் வெளியே போயிடுறாரு. ரீனா கிட்ட என்ன பண்ணாரோ அதே தான் திரும்ப ரஞ்சிதா இருக்கு. ஆமா, அது கல்யாணம் பண்ணாத உறவு, இது கல்யாணம் பண்ண உறவு. ஆனா பிடிக்கலன்னு சொல்லி பார்த்தாரு, கேட்கலன்னு வெளியே போயிடுறாரு. வெளியே போய் அவர் தனியா இருக்கிறாரு. அன்னைக்கு வந்து பொங்கல் நாள், லீவு நாள். அன்னைக்கு நல்லா ஃபுல்லா தண்ணி அடிச்சிருக்காரு செல்வகுமார். தண்ணி அடிச்சிட்டு இருக்கப்போ அவரோட நண்பர் அவருக்கு சொல்றாரு. அந்த நண்பர் யாருன்னா இப்ப போலீஸ் விசாரிக்கையில் இருந்தார் இல்லையா, அதே நண்பர் தான். இவங்க 2 பேரும் ஒன்னா வாழ்ந்தாங்க இல்லையா அம்பாள் நகர, ரஜிதாவும் செல்வகுமாரும் வாழ்ந்தாங்களா அந்த வீட்டுக்கு எதிர்த்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நண்பர் வந்து இவரை சந்திக்கிறார். யார? செல்வகுமார. 2 பேரும் சந்திச்சு தான் தண்ணி போட்டுட்டு இருக்காங்க. அவர் ஏற்கனவே தண்ணி போட்டுருக்காரு, இன்னும் அதிகமாக போடுறாங்க. போடையில அப்போ அந்த நண்பர் சொல்றாரு அவர்கிட்ட, இப்போ அந்த ரஜிதா நடவடிக்கை சரியில்லை அப்படிங்கிறாரு. அவன் அதனால தான் நான் பிடிக்காம வெளியே வந்தானுங்கிறாரு. இல்லப்பா, நீயும் அவ்வளவு வாழ்ந்த அந்த வீட்டில் அவ வந்து அலெக்ஸ்னு ஒருத்தனை கூட்டு வந்து அவங்க கூட கொடுத்து நடத்துறா. அதே மாதிரி அந்த ரீனா இல்ல ஒரு பழைய காதலி, டைவர்ஸ் ஆனவ, அவளும் இந்த வீட்டுக்கு வந்துட்டா. அவங்களும் அந்த வீட்டுல இருக்கு. ஆமா, இது போக அந்த அலெக்ஸ் கூட 17 வயசு ஒரு சிறுவன் ஒருத்தன் வந்திருக்கான். ஆக இந்த 4 பேரும் அந்த வீட்டுல குடியும் கொடுத்துறமா இருக்காங்க. ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா இருக்கு. நைட்டு முழுக்கும் ஒரே சத்தமா இருக்கு, ஒரே சந்தோஷமா இருக்கு. இது மாதிரி இது நடக்குது அப்படின்னு சொல்றான். அப்போ இவனுக்கு கோபம் வந்துருது. என்னடா இது இந்த மாதிரி பண்றாளா இவ, நம்ம தப்புன்னு சொல்லிட்டு கேட்கல. அப்புறம் வெளியே வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறம் நம்ம குடியிருந்த இடத்துல வந்து இந்த மாதிரி பண்றாளா இவ, இல்லீகல் கான்டாக்ட். இவ்வளவு பேர், இந்த 4 பேரும் மாறி மாறி இவங்களுக்குள்ளே ஒரு திருட்டுத்தனமான கள்ள உறவு. இது வந்து நண்பர் சொல்றாரு. சொன்னோன்னா அவருக்கு வேகம் ஏறிடுது. வேகம் ஏறின உடனே என்ன பண்றாரு, அவர் நண்பர் கிளம்புக்கு ரூம், நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. நான் போய் என்னென்னு கேட்குறான் விட்ட அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாரு. அனுப்பிச்சிட்டு இவர் ஃபோன் பண்ணுறாரு ரஜிதாவுக்கு. ஃபோன் பண்ணால் அவன் எடுத்த உடனே இது மாதிரி, ஏன் நீ இது மாதிரி அலெக்ஸ்ங்கிறவனை கூட்டு வந்து அவங்க கூட குடும்பம் நடத்துறியாம, அவங்க கூட 17 வயசு பையன் கூடயும் குடும்பம் நடத்துறியாம, ரீனாவையும் கூட வச்சிருக்கியாம, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து அவங்க 2 பேரும் கூட மாறி மாறி இது பண்ணுறீங்களாம, இது மாதிரி பண்ணுறது சரியான்னு சொல்லி கோபத்தில் கத்துறான். போதை வேற கத்துறா. அப்படிதானா பண்ணுவோம்னால என்ன பண்ண முடியும், பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறான். இவன் திருப்பியும் ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணப்போ அவன் எடுக்கலை. அந்த 17 வயசு பையன் எடுக்கிறான். அவன் எடுத்தோடனே இவன் அவனை திட்டுறான். நீ யாரா இங்கே வந்து நிற்கிற, என் குடும்பத்தில் வந்து கெடுதல் பண்ணுறான் அப்படி இப்படின்னு அவனை பச்சையாக திட்டுறான். அவன் வந்து சொல்கிறான், நீ யாரா கேட்கறது, உனக்கு எப்படி பண்ணுறான், உன்னை அப்படி பண்ணுவேன் சொல்ல, உன்னை வெட்டிடுவேன் குத்திடுவேன்னு சொல்லி ரஜிதாவையும் மிரட்டுறான், இந்த பையனையும் மிரட்டுறான். மிரட்டின உடனே பாரு இப்போ உன்னை என்ன பண்ணுற பாரு, துண்டு துண்டா அப்படி அப்படிங்கிறான். அப்போ இந்த பையனை சொல்லலாம், உனக்கு தைரியம் இருந்தால் வாடா, நீ வா வந்து எங்களை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். அந்த உடனே இவன் என்ன சொல்கிறான், சரி ரைட்டு, நான் வந்து இந்த அம்பாள் நகர் பார்க்குக்கு வரேன், ராத்திரி 9 மணிக்கு இப்போ அங்கே வரேன், அங்கே வாங்க எல்லோரும் பார்த்துக்கலாம், யாரை பார்க்கலான்னு சொல்லிட்டு இவன் அங்கே போகிறான். அங்கே போன உடனே இந்த 4 பேரும் அங்கே ரெடியாக இருக்காங்க. இவன் வந்து அவங்கள திட்ட ஆரம்பிக்கிறான். ஏன்னா போதையில் இருக்கிறான். ஏற்கனவே ஃப்ரெண்டு வேற ஏற்றி விட்டு போயிட்டான். இவன் வீட்டிலேருந்து கிளம்பையில அவன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான், நான் அம்பாள் நகர் பார்க்கு அவங்கள வர சொல்லியிருக்கேன், இன்னைக்கு வச்சு அவங்களை என்னென்னு கேட்க போகிறேன், கேட்டு இதுக்கு ஒரு முடிவு கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவன் போகிறான். ஆக நண்பனுக்கு இவன் அங்கே போகிறாங்கிறது தெரியும். அதை இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போகிறான். அவர் ஒருத்தருக்கு மட்டும் தான் தெரியும். அங்கே போன உடனே அவங்கள பார்த்தோன்னே இவன் திட்ட ஆரம்பிக்கிறான். அவங்களுக்கு கோபம் வருது. அது என்ன பண்ணுறாங்க, அலெக்ஸு அந்த பையன் 2 பேரும் வந்து அவனை மாறி மாறி கை காலில். இந்த ரஜிதா என்ன பண்றா, கத்தியை வாங்கி அவன் மூஞ்சில வெட்டி, முகத்துல வெட்டி
அவனோட ஆணுறுப்பையும் அறுத்துறான். அறுத்துட்டு அவன் துடிக்கிறத 4 பேரும் நின்று வேடிக்கை பார்த்து ரசிக்கிறாங்க. ரசிச்சுட்டு அப்புறம் அவன் வந்து ரொம்ப இது மேலே பிழைக்க மாட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கிளம்பி அங்கேருந்து போகிறாங்க. அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போகிறாங்க. இவன் கத்திட்டே கிடக்குறான். அப்போ தான் பப்ளிக் யாரோ அந்த பக்கம் வந்தவங்க பார்த்துட்டு இது உள்ளே போய் பார்த்தா இது மாதிரி இன்ஜுரியோட இருக்கான்னு சொல்லிட்டு உடனே 100க்கு ஃபோன் பண்ணி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி பல்லாவரம் போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க. இதை வந்து அந்த நண்பர் அவங்ககிட்ட சொல்கிறாரு. இப்போ இறந்தவர் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. அவங்க வீட்டுக்கு அதாவது இந்த நண்பர் இருக்காரு அவன் வீட்டுக்கு எதிர் வீட்டில் தான் இவங்க ரதி இது எல்லாருமே 4 பேர் இருக்காங்கிறதும் தெரிஞ்சு போச்சு. காவல்துறை வந்து நேரம் அங்கே போகிறாங்க. 4 பேரையும் 3 பேர் தான் இருக்காங்க. அலெக்ஸ் எஸ்கேப், ரஜிதா, இந்த ரெய்னா, அந்த 17 வயசு 3 பேருமே மூணு பேரையும் காவல்துறை அரெஸ்ட் பண்ணி இது பண்ணிட்டாங்க. 2 பேரும் லேடிஸ் 2 பேரும் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அந்த பையனை வந்து சிறு தப்பிக்க அனுப்பிச்சிட்டாங்க. இந்த அலெக்ஸ் வந்து அப்ஸ்காண்டிங் ஆகிட்டான். இப்போ இந்த வழக்கில் அதாவது பொங்கலுங்கிறது ஒரு தமிழர் திருநாள், ஒரு கலாச்சார விழா, ஒரு பண்பாடு விழா. நம்ம இளைய சமுதாயம் பண்பாடு எந்த லெவலில் இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு சாட்சி. 25 வயது உள்ள ஒரு நபர், அவன் கொத்தனார் வேலை செஞ்சு சாப்பிடுறான். அவனுக்கு குழந்தை வேணும், கல்யாணம் வேணும் அப்படின்னு நினைச்சான்னா ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணலாம். ஏற்கனவே டைவர்ஸ் ஆன 19 வயசுல டைவர்ஸ் ஆயிருக்கு. அப்ப எத்தனை வயசுல அவளுக்கு கல்யாணம் இருக்கும்? அந்த மாதிரி ஒரு பெண்ணை போய் லவ் பண்ணியிருக்கான். அவ கூட கொடுத்த நடத்திருக்கான். திருப்பி அவளை பிடிக்கலன்னு சொல்லி அவள் ஃப்ரெண்டு அதோட அழகா இருக்கிறான்னு சொல்லி ரஜிதா அவளை பிடிக்கணும், அவளை கல்யாணம் பண்ணி அவ கூட கொடுத்த நடந்திருக்கான். அவளோட கேரக்டர் சரியில்லைன்னு அவளை கட்டிக்கிறான். சரியில்லைன்னு விட்டுட்டு போய் தொலைஞ்சா போயிருக்கும். தேவையில்லாம அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு குடி போதையில் இருக்குல்ல, அவன் நண்பனையும் வந்து அவன் கூட சேர்ந்து குடிச்சிட்டு இவனை ஃபுல்லா டைட்டா திருப்பி விட்டுட்டு போயிட்டான். இப்போ அதனால அவன் உயிர் போச்சு. இல்ல சார், இவங்க ஒரு பிளான்ல தான் இருந்திருக்காங்க இல்லையா? இல்ல, பிளான் வந்து எப்போ வருதுன்னா இவன் திட்டுறான்ல, இவன் ஃபோன் பண்ணி திட்டுறான், ரஜிதாவை திட்டுறான். நீ இது மாதிரி எல்லாரும் கூட பழகுறியாம, இது மாதிரி லாட்ஜுக்கு போறியாம வரையாம, வீட்லயே நானும் நீயும் கொடுத்துரும் பண்ண வீட்லயே இது மாதிரி இது அலெக்ஸுங்கிறவனை கூட்டு வந்து அவன் கூட 17 வயசு பையனையும் கூட்டு வந்து ரீனாவையும் கூட்டு வந்து வச்சுக்கிட்டு 4 பேரும் கூத்தடிக்கிறீங்களே அந்த வீட்டுல அப்படின்னு இவன் கேட்டு தகராறு பண்றான். அது அவன் ஃப்ரெண்டு சொன்னதுனால, அவன் எதிர் வீட்டுல இருக்கிறனால அதை பார்த்துட்டு சொன்னதுனால கொடூரமா தாக்கி இருக்காங்க. அதனால இவங்க என்ன பண்றாங்க, இவன் தான் சொல்றான். அவனை யாரு செல்வகுமார் தான் ரஜிதாவை சொல்றான், உன்னை இரு இப்படிலாம் பண்றியா, உன்னை போட்டு தள்ளிடுறேன் பாரு இன்னைக்கு அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். உன்னால முடிஞ்சதே பாருடான்னு சொல்லி வச்சிடறான். திருப்பியும் தான் ஃபோன் பண்றான் போதையில. அதான் அந்த பையன் எடுக்கிறான். சின்ன பையன் அந்த வடிவேல் ஃபோன் பண்ணுவானே, நீ யாரா அவனால முடிஞ்சாங்க தைரியம் இருந்தா அந்த அட்ரஸ்க்கு வாடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவான். அங்க இருந்து அவங்க 10 பேர் வந்து இவங்களை உதப்பாங்களே, அந்த மாதிரி இவன் சொல்றான், நான் வரேன் அவங்களை தேடி அந்த அம்பாள் நகர் பார்க்குக்கு வா அப்படிங்கிறான். இப்போ இதில் வந்து செல்வகுமாரோட கேரக்டர் சரியில்லை, ரீனா கேரக்டர் சரியில்லை, ரஜிதாவோட கேரக்டர் சரியில்லை. 17 வயசு பையன் பாருங்க நாடு எப்படி போயிட்டு இருக்குன்னு. 17 வயசு பையன் வந்து இந்த கும்பல்ல போய் சேர்ந்து அவனும் குடும்பம் நடத்துறான். குடிபோதையில் அவனும் கூட சேர்ந்து கொல்றான். குடிபோதை கிட்ட நடத்த அலெக்ஸ் அவன் வந்து நிச்சயமா ஒரு பழைய குற்றவாளியா தான் இருப்பான். ஏன்னா இந்த பெண்கள் கூட சவகாசம் வச்சிருக்குது அது ஒரு தப்பு. ஆனா தப்பு பண்ணிட்டு இவங்க 3 பேர் அந்த வீட்டுல இருந்திருக்காங்க. அவன் எஸ்கேப் ஆயிட்டான் பாருங்க. அப்போ அவன் தான் மெயினான அக்யூஸ்ட். இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்களை கூட்டு போய் இல்லை ரெடி பண்ணி கூட இருந்து பண்ணது அவன் தான். இப்போ இவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுப்பாங்க சார்? இந்த கேஸ்ல நேரடி பார்த்த சாட்சிகள் இல்லை. பொதுவாக நேரடி பார்த்த சாட்சிகள் அப்படிங்கிறது ரொம்ப கட்டாயம் தேவை. ஆனா எல்லா வழக்குலையும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது வந்து தனிப்பட்ட அவங்களுக்குள்ள விரோதத்தில் நடந்தது. இதை எப்படி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அவன் நண்பர்னு ஒருத்தர் இருக்கான்ல, அவனோட எவிடன்ஸ் தான் அதில் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவனுக்கு தான் இவங்க 2 பேரும் கணவன் மனைவியாக வாழ்ந்தது தெரியும். இவங்ககிட்ட எதிர்த்து வீட்டில் இருக்கான். இவன் அங்கேருந்து பிரிஞ்சு போனதும் தெரியும். இவன் ஆரம்பத்துலேருந்தே அவன் நண்பனால ஏற்கனவே ரீனா கூட வாழ்ந்ததும் தெரியும். இப்போ அந்த வீட்டில் இவனும் ரஜிதாவும் வாழ்ந்த வீட்டில் இவங்க 4 பேர் இந்த மாதிரி கூத்தடிக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் அவனுக்கு தெரியும். அவன் தான் போய் அவன்கிட்ட சொல்கிறான். அவன் வேண்டான்னு போய் எங்கேயோ ஒதுங்கி போயிட்டான். அவங்ககிட்ட போய் சொல்லி அவனை வெறுப்பேற்றி உசுப்பேற்றி விட்டது இவன் தான். அப்புறம் சம்பவம் நடந்ததுக்கப்புறம் காவல்துறைக்கு போய் அங்கே இவனை தேடி போகிறான். என்னாச்சுன்னு தேடி அங்கே போகிறதும் அங்கே தான். அங்கே போய் அவன் தான் காவல்துறைக்கு சொல்கிறான், யார் அக்யூஸ்ட் யார், இவன் யார், இறந்து போனவன் யார், அக்யூஸ்ட் எந்த வீட்டில் இருக்காங்க, அவங்க பேர் என்ன, எல்லாத்தையும் இவன் தான் சொல்கிறான். அவனோட சாட்சியம் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த வழக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது ட்ரையலுக்கு வர சமயத்தில் அவன் அப்ஸ்காண்டிங் ஆகிட்டான், கிடைக்காம போயிட்டான் அப்படின்னா அந்த வழக்கில் வந்து ரொம்ப கஷ்டம். 2வது செல்போன்ல பேசியிருக்காங்க. அந்த செல்போன்ல இவங்க பேசின அந்த டைமிங், கால் டீடைல்ஸ் என்ன பேசியிருக்காங்க அதை வச்சு பார்த்து தண்டனை கிடைக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் இவர்களுக்கு தண்டனை கொடுக்கலன்னா வேற யாருக்கு தண்டனை கொடுக்குது? ஒரு பெண், அதாவது பொதுவா ஒரு நடக்குது அப்படின்னா ஒரு ஆண் இறந்து போறாருன்னா அதுல ஆண் உறுப்பு அறுக்கிறாங்க. அறுத்து சில சவுத் டிஸ்ட்ரிக்ட்லாம் என்ன பண்ணுவாங்க, தென் மாவட்டங்கள்ல அறுத்து வாயில வச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குன்னா அந்த கொலை வந்து பெண் பிரச்சனையினால் நடந்த கொலை அப்படின்னு நிச்சயமா நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். ஏன்னா அதுக்காகத்தான் நடந்ததுனால அதை வந்து அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. இன்னொன்று பண்ணுவாங்க, மண் அள்ளி மேலே வீசியிருப்பாங்க. அந்த மண் அள்ளி வீசியிருக்காங்கன்னா நிலத்தகராறுக்காக நடந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து தென் மாவட்டங்களில் அந்த பெண்ணை
பண்ணியிருக்காங்க இல்லையா சார்? இதுல அந்த சம்பவத்தை அந்த பெண்ணே ஈடுபட்டு இருக்காங்க. அப்போ ஒண்ணு அவங்களோட கேரக்டர் சரியில்லை, அவங்க நிறைய பேர் கூட பழகுறாங்க. அப்படி பழகுறவங்க ஏன் இவனை கல்யாணம் பண்ணணும்? கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வேண்டான்னு விட்டுட்டு போய் நீ எப்படி இருந்துட்டு போயிருக்கலாம். அப்புறம் இவன் போயிட்டான். போனதுக்கு அப்புறமும் அவங்க கூடலாம் பழகுற. நீ எந்த இடத்துல குடியிருந்தீங்களோ அந்த இடத்துலயே வந்து நிறைய வேற சம்பந்தம் இல்லாத நிறைய கொலை வந்து பாத்தீங்கன்னா இந்த இல்லீகல் அஃபேர், இந்த கள்ளக்காதல்னால நடக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா போதை கலாச்சாரம். அது வந்து போதை கலாச்சாரங்கிறது பாருங்க எந்த அளவுக்கு 17 வயசு வரைக்கும் பையன் வரைக்கும் வந்துருச்சு. ரெண்டாவது சமூக வலைத்தளங்கள், அதுல வந்து இந்த தவறான உறவுகளை வந்து அதை நியாயப்படுத்துறாங்க. என்னென்ன தவறுகள் செய்ய முடியும் அப்படிங்கறத அதுல காட்டுறாங்க. ரெண்டாவது டிவி சீரியல்ஸ், மூணாவது சினிமாக்கள். இந்த மாதிரி இளைய சமுதாயம் கெட்டு நாசமா போறதுக்கு இவங்கெல்லாம் பணம் சம்பாதிக்குங்கிற நோக்கத்துல தவறான உணர்வுகளை தூண்டி விட்டு தவறான விஷயங்களை சித்தரிச்சு அதுதான் உலகம்னு காட்டி இளைய சமுதாயத்தை கெடுத்துட்டு இருக்காங்க. நம்ம இந்தியாவில் இளைஞர்கள் உலகத்துல எங்க ஜாஸ்தின்னா இந்தியாவில தான் ஜாஸ்தி. ஆனா இன்னைக்கு இளைய சமுதாயம் எங்க போயிட்டு இருக்குங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். நிச்சயமா இதை பார்க்கக்கூடிய நேயர்களே, நிச்சயமாக இது மாதிரி ஒரு தவறுகளில் யாரும் ஈடுபடாதீங்க. மது போதை பழக்கங்கள், பெண்கள் சகவாசம், இந்த மாதிரி விஷயங்களில் தயவுசெய்து ஈடுபடாதீங்க. இந்த மாதிரி இருந்தால் அது உங்களோட எதிர்காலத்தை மட்டும் இல்லை, உங்கள் உயிரையே பாதிக்கும். அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். நன்றி, வணக்கம்.